மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம்னா oswal 5 amp DC eliminator பேட்டரி சார்ஜர் பார்க்க போகிறோம். ஃபைவ் ஆம்பியர் 6 வோல்ட்டு 12 வோல்ட்டு சார்ஜர். மேக் இன் இந்தியா. பேட்ரி சார்ஜர் இது பார்த்தீங்கன்னா ஏசி ஆனுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த சுவிட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்டு 12 வோல்ட்டு. இது வந்து சார்ஜிங் டைப், சார்ஜிங் ஸ்டீரியோ. ஒரு ஏசி இன்புட் சப்ளை, டிசி அவுட்புட் சப்ளை. ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் கலர் வந்து கிரவுண்டு. ஒரு அடிஷ்னலாக ஃபியூஸ் இருக்குது, அதனால் இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். சார்ஜர்லேருந்து வர ஏசி வேறு ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்கிற ஆன் ஆஃப் சுவிட்சையும் ஆன் பண்ண போகிறேன். ஏசி சப்ளையோட சுவிட்சை ஆன் பண்ண போகிறேன். பாருங்க, ஆன் ஆயிடுச்சு. இது வந்து ஏசி லைன், சுவிட்சிலேருந்து வர ஏசி லைன் கனெக்ஷன். இது எல்இடி. இது பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து சார்ஜ் ஆகக்கூடிய சார்ஜிங் எல்இடி. இது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ. சார்ஜிங் இது 6 வோல்ட் 12 வோல்ட். 6 வோல்ட்டாகவும் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம், 12 வோல்ட் சார்ஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணுறேன், ஆன் ஆகுது. இது 6 வோல்ட். கீழே ஆன் பண்ணால் 12 வோல்ட் ஸ்டீரியோ. இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜிங் லைட் ஆஃப் ஆகிடும். இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கார் செட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோசரம் இது ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணுறதுக்கோசரம் இங்கே மேலே ஆன் பண்ணிங்கன்னா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஆன் பண்ணால் பேட்ரி சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.